Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா கோடிங் கைட்லைன்ஸ் ஃபார் மெட்டர்னிட்டி கேர் அண்ட் டெலிவரி. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, ப்ளஸ் அபார்ஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அபார்ஷனோடைய வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ மெட்டர்னிட்டியோடைய கோடிங் கைட்லைன்ஸு, அதனுடைய இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடு, ஸோ அதனுடைய சிபிடி கோட்ஸு இதெல்லாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விடும். ஓகே, இப்போது கோடிங் கைட்லைன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது டெலிவரியோடைய சிபிடி கோட்ஸை போகிறதுக்கு முன்னாடி, ஒரு மெட்டர்னிட்டி கேரு, ஒரு டெலிவரி அப்படின்னா எந்தெந்த சர்வீசஸ்லாம் பேக்கேஜில் இன்க்ளூடட் ஆகும், எந்தெந்த சர்வீசஸ்லாம் நம்ம தனியாக அடிஷ்னலாக பில் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த செட் ஆஃப் கோட்ஸ் நம்மளுக்கு வந்து டெலிவரி கோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ டோட்டல் அப்ஜெக்டிவ் பேக்கேஜ் வந்து சிசேரியனாக இருந்தாலும் சிசேரியன் கோடு வந்து 59510, நார்மல் டெலிவரியோடைய கோடு 59400. ஸோ நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சிசேரியனாக இருந்தாலும் ஆன்டிபாட்டம் கேரு, டெலிவரி, போஸ்ட்மார்ட்டம் கேர் எல்லாமே இன்க்ளூடட் ஆகிடும், டெலிவரி பேக்கேஜில் இன்க்ளூடட் ஆகிடும். பட் பேஷண்ட் வந்து அன்காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இப்போ காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்டாக இருந்தாக்கா அந்தந்த விசிட்டு தனித்தனியாக கொடுத்துக்கணும். ஸோ அன்காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆன்டிபாட்டம் கேரு, டெலிவரியோடைய அன்னைக்கான டெலிவரி பேக்கேஜோடைய கேரு, ப்ளஸ் டெலிவரி முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டத்தோடைய கேர் எல்லாமே வந்து இன்க்ளூடட் ஆகிடும் டெலிவரியிலே. ஓகே, அதுக்கப்புறமேட்டு இந்த டெலிவரி பேக்கேஜில் நம்ம ஆன்டிபாட்டம் கேர், டெலிவரி, போஸ்ட்மார்ட்டம் கேர் சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து எதெல்லாம் நம்ம தனியாக கொடுக்கணும் அப்படின்னா, அல்ட்ராசவுண்டு தனியாக பில் பண்ணிக்கணும், ஆம்னியோசென்டசிஸோடைய சர்வீஸு தனியாக பில் பண்ணிக்கணும், ப்ளஸ் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஜெனட்டிக் டிஸார்டருக்காக ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த டெஸ்ட்டையும் நம்ம தனியாக பில் பண்ணணும். அதுக்கப்புறம் விசிட் ஃபார் அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். ஸோ அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் விசிட் வருவாங்க இல்லையா பேஷண்ட்ஸு, ஸோ அதெல்லாம் நம்ம செப்ரேட்டாக தான் பில் பண்ணணும், டெலிவரி பேக்கேஜில் இன்க்ளூடட் ஆகாது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் வருவாங்க ஹை ரிஸ்க் பேஷண்ட்டெலாம். ஸோ ஹை ரிஸ்க் பேஷண்ட் வந்து சப்போஸ் இது நடந்துடுமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேஷண்ட், அதாவது எக்ஸாம்பிள் ஹை ரிஸ்க் பேஷண்ட் நம்ம யாரை சொல்லுவோன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேஷண்ட் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே கிடையாது, நார்மலாக இருக்காங்க, ஆனால் விசிட் அடிக்கடி வராங்க. எந்த மாதிரி பேஷண்ட்னா, பேஷண்ட்டோட ஏஜ் வந்து பேஷண்ட்டுக்கு 36, 37 அந்த மாதிரி அதிகமான ஏஜ் இருக்கிறவங்க, இல்லை 18 கீழே இருக்கிறவங்க, 17, 15 ஏஜ்லேயே ப்ரெக்னென்ட் ஆனவங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட், அதிகமான ஏஜோ இல்லை கம்மியான ஏஜோ, அந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட் பேஷண்ட்ஸ்லாம் நம்ம ஹை ரிஸ்க்காக கன்சிடர் பண்ணுவோம். ஈவன் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லைனாலும் அந்த பேஷண்ட் ஸ்டில் வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட்டு. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட்டுக்கு வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா நம்ம அதை வந்து அடிஷ்னலாக பில் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னல் சர்வீசஸில் எடுத்துக்கலாம். டெலிவரி பண்ணும்போது, அதாவது லேபர் ரூமில் இருக்கும்போது, டெலிவரிக்காக உள்ளே போயிட்டாங்க, லேபர் ரூமுக்கு, டெலிவரி ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சிசேரியனாக இருந்தாலும் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் எந்தெந்த சர்வீசஸ்லாம் நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணக்கூடாதுன்னா, ஃபீட்டல் மானிட்டரிங் டியூரிங் தி லேபர். ஸோ டெலிவரி நடக்கிற வரைக்குமே வந்து நம்மளுக்கு அடிக்கடி ஃபீட்டல் மானிட்டரிங் பண்ணுவாங்க லேபர் டைமில். ஸோ அதனுடைய சிபிடி கோடு 59050வும் 59051. இது வந்து ஃபீட்டல் மானிட்டரிங்கோடைய டியூரிங் டெலிவரியோடைய ஃபீட்டல் மானிட்டரிங் சிபிடி கோடு. இது அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம், டெலிவரிகளில் இன்க்ளூடட் ஆகிடும். அதுக்கப்புறம் எபிசியோடோமி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ 59300 சிபிடி கோடு. ஸோ எபிசியோடோமி வந்து இன்க்ளூடட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு டெலிவரி ஆஃப் பிளேசண்டா 59414 சிபிடி கோடு. ஸோ டெலிவரி ஆஃப் பிளேசண்டா கோடும் இன்க்ளூடட் ஆகிடும். சிசேரியன், நார்மல் டெலிவரியில் இந்த 1, 2, 3, 4 சர்வீசஸுமே இன்க்ளூடட் ஆகிடும். ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு ஆன்டிபாட்டம் கேரில்
இந்த யூரின் அனாலிசிஸ்லாம் வந்து செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆன்டிபாட்டம் கேருக்கு வருவாங்க இல்லையா, நார்மல் விசிட்டுக்கு வந்து போவாங்க, யூரின் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த யூரின் அனாலிசிஸ்லாம் வந்து அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம், ஆன்டிபாட்டம் கேர்லேயே வந்து இன்க்ளூடட் ஆகிடும்ன்றாங்க. ஸோ யூரின் அனாலிசிஸ் விச் இஸ் நாட் செப்பரேட்லி ரிப்போர்ட்டபிள். ஓகே, அதுக்கடுத்தது மெட்டர்னிட்டி ப்ரொசீஜர்ஸில் வந்து குளோபல் பீரியட் வந்து இருக்குது. மெட்டர்னிட்டி ப்ரொசீஜர்ஸ்னால் இந்த சர்ஜரி எல்லாம் இருக்குது இல்லையா, சிசேரியன், நார்மல் டெலிவரிஸ்லாம். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் குளோபல் பீரியடோடு சேர்த்து எய்தர் இட் இஸ் 0 டேவாக இருந்தாலும் 10 டேஸு 90 டேஸ் அப்படின்னு நம்ம சர்ஜரிக்கெல்லாம் வந்து குளோபல் பீரியட் இருக்குது இல்லையா, அந்த குளோபல் பீரியட் வந்து இந்த சிசேரியன் டெலிவரியும் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் இந்த குளோபல் பீரியடில் வந்துடும். ஸோ அந்த குளோபல் பீரியடில் நம்மளுக்கு வந்து மெடிக்கேர் ஃபிசிஷியன் ஃபீஸ் ஸ்கெடியூலுக்கு மட்டும் நம்மளுடைய மாடிஃபையர் வந்து எம்எம்எம்ன்ற மாடிஃபையர் வந்து குளோபல் பீரியட் மாடிஃபையராக மெட்டர்னிட்டிக்கு மட்டும் அசைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதில் வந்து இப்போ நம்ம எப்படி நம்ம நார்மல் சர்ஜரியில் வந்து ஒரு இந்தந்த சர்ஜரி, மேஜர் சர்ஜரிஸில் 90 டேஸ் குளோபல் பீரியடு, இந்த சர்ஜரிஸ் வந்து 10 டேஸ் குளோபல் பீரியடுன்ற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் சொல்கிறோமோ, அதேமாதிரி மெட்டர்னிட்டி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து குளோபல் பீரியடு எம்எம்எம்ன்ற ஒரு மாடிஃபையரை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாடிஃபையர் குளோபல் சர்ஜரி வந்து அதாவது அனஸ்தீசியல் ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் இந்த மாடிஃபையரை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் இந்த சிபிடி கோடு வந்து பேஸ்ட் ஆன் அந்த பண்டல்டு இன்ட்டு அந்த மாடிஃபையரோட அந்த மாடிஃபையரோடைய பண்டல்டு சிபிடிஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு தான் இந்த மாடிஃபையர் யூஸ் பண்ணோம். ஸோ சர்ஜரி பண்ணும்போதோ நார்மல் டெலிவரி பண்ணும்போதோ எந்தெந்த சர்வீசஸ்லாம் இன்க்ளூடடு, எந்தெந்த சர்வீசஸ்லாம் வந்து பண்டல்டு ப்ரொசீஜரு, ஸோ அதெல்லாம் தனியாக பில் பண்ணாமல் எக்ஸ்க்ளூட் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் கோடு கொடுத்துட்டு அவங்க மெட்டர்னிட்டின்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக எம்எம்எம்ன்ற மாடிஃபையரை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு ஊன் ரிப்பேர். அதாவது 1 சீரியஸில் ஊன் ரிப்பேர் இருக்குது இல்லையா, இன்டர்மீடியேட், காம்ப்ளெக்ஸ் ரிப்பேர், அப்புறம் சிம்பிள் ரிப்பேர். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க, ஊன் ரிப்பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஊன் ரிப்பேர்லாம் வந்து இன்க்ளூடடு. ஸோ குளோபல் பீரியட் ஆஃப் MMM இன்க்ளூடட் ஆகிடும், அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம புக்கில் இருக்கிற அந்த பேராகிராஃபில் இருக்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆன்டிபாட்டம் கேரில் இதெல்லாம் இன்க்ளூடட்னா இனிஷியல் ப்ரீனேட்டல் ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது, சப்சிக்வெண்ட் ப்ரீனேட்டல் ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து இன்க்ளூடட் ஆகிடும். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ரெக்கார்டிங் ஆஃப் வெயிட் ரெக்கார்டு, பிளட் ப்ரெஷரு, ஃபீட்டல் ஹார்ட் டோன்ஸு, அதுக்கப்புறமேட்டு ரொட்டீன் கெமிக்கல் யூரின் அனாலிசிஸ், மந்த்லி விசிட் அப் டு 28 வரைக்கும் மந்த்லி விசிட்டு, வீக்லி 2 விசிட் வந்து அப் டு 36 வீக்ஸ் வரைக்கும், அன்டில் டெலிவரி வரைக்கும் நம்மளுக்கு வந்து வீக்லி விசிட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி மந்த்லி விசிட்டு, பை வீக்லி விசிட்டு ப்ளஸ் வீக்லி ஒரு விசிட் வந்து அன்டில் டெலிவரி வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான விசிட்ஸ் எல்லாமே வந்து ஆன்டிபாட்டம் கேர்ல இன்க்ளூடட் ஆகிடும். அப்புறம் எனி அதர் சர்வீசஸ் அந்த டைம் பீரியடுக்குள்ளே வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது செப்ரேட்டாக பில் பண்ணணும். ஸோ ஆன்டிபாட்டம் கேரில் என்னென்ன இன்க்ளூடட் ஆகிடும்னா யூரின் அனாலிசிஸ், கெமிக்கல் யூரின் அனாலிசிஸ், அதாவது ரொட்டீனாக பண்ணுற அந்த கெமிக்கல் யூரின் அனாலிசிஸ், மந்த்லி விசிட்டு, வீக்லி விசிட்டு, பை வீக்லி விசிட்டு, ஃபீட்டல் ஹார்ட் டோன், பிளட் ப்ரெஷர், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் regarding of weight plus initial prenatal history, physical examination, subsequent prenatal history, இது எல்லாமே வந்து ஆன்டிபாட்டம் கேரில் இன்க்ளூடட் ஆகிடும், அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஓகே, ஆன்டிபாட்டம் முடிஞ்சிச்சு. அடுத்தது டெலிவரிக்கு வந்துடலாம். இப்போ டெலிவரி சர்வீசஸில் எதெல்லாம் இன்க்ளூடட் நம்ம வந்து சர்வீசஸ் பார்த்துருக்கோம். அந்த எபிசியோட்டோமி, ஃபீட்டல் ஹார்ட் மானிட்டரிங், அது போக வேறு என்னென்னலாம் இன்க்ளூடட்னா அட்மிஷன் டு தி ஹாஸ்பிட்டல், அப்புறம் அட்மிஷனில் எந்தெந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் பார்க்குறாங்களோ இல்லை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து இன்க்ளூடட் ஆகிடும். ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேர், லேபர் கேர் எல்லாம் இன்க்ளூடட் ஆகிடும். அது வந்து அன்காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இன்க்ளூடடு.
காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் கேருக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அது அடிஷ்னலாக பில் பண்ணணும். அது காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்க்கு. அன்காம்ப்ளிகேட்டட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து இன்க்ளூடட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்பேஷண்ட் போஸ்ட் டெலிவரி மேனேஜ்மெண்ட், டிஸ்சார்ஜ் சர்வீசஸ்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணுவோம். டெலிவரியில் எது பில் பண்ணுவோன்னா, அதாவது இஎன்எம் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, போஸ்ட் டெலிவரிக்கு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது. அந்த டிஸ்சார்ஜ் சர்வீஸ் வந்து இஎன்எம் கோடை வச்சு நம்ம அந்த டிஸ்சார்ஜோடைய கோடை நம்ம கொடுத்து பில் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அடுத்தது வந்து டெலிவரி அண்ட் போஸ்ட்மார்ட்டம் சர்வீசஸ். ஸோ அதில் வந்து இன்க்ளூட் டெலிவரி சர்வீசஸ் அண்ட் ஆல் இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், போஸ்ட்மார்ட்டம் சர்வீசஸ் எல்லாமே இன்க்ளூடட் ஆகிடும். இன்பேஷண்ட்டில் இருக்கிற சர்வீசஸ்ஸு, அவுட் பேஷண்ட்ஸில் போஸ்ட்மார்ட்டம் வர சர்வீசஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடட் ஆகிடும். அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். அப்புறம் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது கார்டியாக் ப்ராப்ளம், நியூரலஜிக்கல் ப்ராப்ளம், டயபெட்டிக்கு, ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பரேமிஸ், ப்ரீ லேபர், ப்ரீமெச்சூர் ரப்ஷர். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து அடிஷ்னலாக மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம செப்பரேட்டாக பில் பண்ணணும். அது வந்து அடிஷ்னலாக கண்டிப்பாக பில் பண்ணணும். நான் சொல்கிற இன்க்ளூடட்ஸ் எல்லாமே வந்து அன்காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸுக்கு தான். காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது அது ரிலேட்டடாக நம்மளுக்கு சர்வீஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சர்வீஸை நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்தது போஸ்ட்மார்ட்டம் கேர். போஸ்ட்மார்ட்டம் கேரில் வந்து ஆஃபீஸ் ஆர் அதர் அவுட் பேஷண்ட் விசிட்ஸு ஃபாலோவிங் வெஜினல் சிசேரியன் டெலிவரி. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் கேர்ஸ் வந்து இன்க்ளூடட் ஆகிடும் அன்காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம டெலிவரியில் என்னென்ன கோட்ஸ் இருக்குது அதை எப்படி பார்த்து எடுக்கணுன்றதை பார்க்கலாம். டெலிவரியில் நம்மளுக்கு 2 டைப்பாக இருக்குது. பேஷண்ட் வந்து வெஜினல் டெலிவரிக்காக வராங்களா, சிசேரியன் டெலிவரிக்காக வராங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இப்போ பேஷண்ட் வந்து வெஜினல் டெலிவரிக்காக அப்படின்னா 3 செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. எல்லா டெலிவரியுமே வந்து ஈவன் இட் இஸ் வெஜினலாக இருந்தாலும் சிசேரியனாக இருந்தாலும், சிசேரியன் ஃபாலோடு பை வெஜினல், சிசேரியன் ஃபாலோடு பை சிசேரியன். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் பேஷண்ட், எந்த டைப் ஆஃப் பேஷண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு 3 செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 59400, அதாவது இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வெஜினலுக்கு மட்டும்தான் பார்க்குறோம். வெஜினல் டெலிவரியில் ஃபஸ்ட்டு கோடு வந்து 59400, ஆன்டிபாட்டம், டெலிவரி, போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பேக்கேஜில் வர ஒரு கோடு 59400. ஸோ 59409ன்றது டெலிவரி மட்டும், அதாவது ஆன்டிபாட்டம் வந்து போஸ்ட்மார்ட்டமும் ஆன்டிபாட்டமும் செப்பரேட்டாக பில் பண்ணிவிடுவாங்க, டெலிவரிக்காக மட்டும்தான் வராங்க அப்படின்னாக்கா 59409. மூணாவது கோடு வந்து போஸ்ட்மார்ட்டம் கேர் 59410, போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி இன்க்ளூடிங் போஸ்ட்மார்ட்டம் கேர். போஸ்ட்மார்ட்டம் கேரான கோடு 59410 கோடு. இந்த 3 கோடுமே வந்து வெஜினல் டெலிவரிக்கான சிபிடி கோடு. ஓகே, இப்போ நம்ம சிசேரியன் டெலிவரிக்கு பற்றி பார்க்கலாம். சிசேரியன் டெலிவரி வந்து சிசேரியன் டெலிவரிக்கான கோடு இந்த மாதிரியே சிசேரியன் டெலிவரிக்கும் 3 செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ரொட்டீன், ஆன்டிபாட்டம் கேர், சிசேரியன், போஸ்ட்மார்ட்டம் 3மே கவர் ஆகிற ஒரு காம்போ கோடு வந்து 59510. சிசேரியன் டெலிவரி மட்டும் அதுக்காக மட்டும் வந்திருக்காங்கன்னா 59514 ப்ளஸ் சிசேரியன் டெலிவரி இன்க்ளூடிங் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் கேருன்னாக்கா 59515. ஓகே, ஸோ இதே மாதிரி வெஜினல் டெலிவரி மாதிரியே சிசேரியன் டெலிவரிக்கும் 3 கோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 கோடில் நம்மளுக்கான கவரேஜபிள் கோடு என்னென்னு பேஸ்டான கொஷினை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கோடு வந்து 3 பேக்கேஜும் கவரான ஒரு காம்போ கோடு. செகண்ட் கோடு டெலிவரி மட்டும்கான கோடு. லாஸ்ட் கோடு டெலிவரி ப்ளஸ் இன்க்ளூடிங் போஸ்ட்மார்ட்டம் கேர் வந்து 59515க்கான கோடு. ஓகே, இந்த சிசேரியனுக்கான கோடு. சிசேரியனுக்கு நம்மளுக்கு 2 செட் ஆஃப் சிசேரியன் பிரிச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னா, ஃபஸ்ட் டைம் எலக்டிவ் சிசேரியன் முன்னையே டிசைட் பண்ணி எலக்டிவ்காக சிசேரியன் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா எலக்டிவ் சிசேரியனுக்கும் நம்ம இந்த செட் ஆஃப் கோட்ஸ் தான் கொடுக்கணும். 59510, 59514, 59515.
ஸோ எலெக்டிவ்க்கும் சிசேரியன் டெலிவரி முன்னாடியே நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம் நம்மளுக்கு சிசேரியன் டெலிவரி தான் வேணும் அப்படின்ட்டு எலெக்டிவ்னால் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எலெக்டிவ் சிசேரியன் டெலிவரிக்கு இந்த 3 கோடு தான் யூஸ் பண்ணணும். 5951014115. ஓகே, அதுக்கடுத்த கோடு வந்து சிசேரியன் டெலிவரி. ஏற்கனவே ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற டெலிவரி வந்து சிசேரியன். பட் இப்போ வந்திருக்க டெலிவரி வந்து மறுபடியும் வந்து விஜனலுக்கு பண்ணலாம் அப்படின்னு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. பட் அட்டன் பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஆகலை, மறுபடியும் சிசேரியனே பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 59618 ஆன்டிபாட்டம் டெலிவரி போஸ்ட்மார்ட்டம் காம்போ கோடு, 59620 டெலிவரிக்கான கோடு, 59622 போஸ்ட்மார்ட்டம் இன்க்ளூடிங் போஸ்ட்மார்ட்டமுக்கான கோடு. ஓகே, ஸோ இது எப்போனா ஏற்கனவே நம்மளுக்கு சிசேரியன் டெலிவரி நடந்துருச்சு. இந்த டைம் வரும்போது வெஜினல் அட்டெம்ப்ட் பண்ணி அந்த அட்டெம்ப்டில் வெஜினல் டெலிவரி ஆகலை, அதனால மறுபடியும் சிசேரியன் டெலிவரி வந்திருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் கோடு எடுக்கணும். ஓகே, ஸோ ஏற்கனவே சிசேரியன் டெலிவரி பட் அவங்க வந்து வெஜினல் டெலிவரிக்கெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணலை, மறுபடியும் சிசேரியன் டெலிவரிக்கு தான் சிசேரியன் டெலிவரி அப்படின்னா நார்மல் சிசேரியன் டெலிவரிக்கான கோடை கொடுக்கணும். அதாவது 59400 5940 நார்மல் டெலிவரிக்கான கோடு என்ன 59610 59612 59614. ஸோ ஓகேவா, ஸோ இந்த கோடை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அட்டம் பண்ணி அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுனாக்கா 59618 2022 இந்த செட் ஆஃப் கோட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது இந்த புக்கில் ஹெட்டிங் இருக்கும், டெலிவரி ஆஃப்டர் ப்ரீவியஸ் சிசேரியன் டெலிவரி ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங்கில் சொல்கிறேன். ஸோ பேஷண்ட் ஹூ ஹேட் ப்ரீவியஸ் சிசேரியன் டெலிவரி அண்ட் நவ் ப்ரெசன்ட் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வெஜினல் டெலிவரி. ஸோ இப்போது ஏற்கனவே சிசேரியன் டெலிவரி ஆயிடுச்சு, இப்போது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வெஜினல் டெலிவரிக்காக வந்திருக்காங்க. அதாவது இப்போ பேஷண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வெஜினல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா 59610 59614 கோடை நம்ம கொடுத்துக்குவோம். ஆனால் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு மறுபடியும் சிசேரியன் டெலிவரி அப்படின்னாக்கா 59618 59622 கோடை கொடுப்போம். ஸோ எலெக்டிவ் சிசேரியன் டெலிவரிக்கு 59610 1415 கோடை கொடுப்போம். ஸோ 3 செட் ஆஃப் டெலிவரி இருக்குது. நார்மல் டெலிவரி, சிசேரியன் டெலிவரி, ப்ரீவியஸாக சிசேரியன் டெலிவரி பண்ணிவிட்டு வெஜினல் அட்டம் பண்ணி அன்சக்ஸஸ்ஃபுல்லான மறுபடியும் சிசேரியன் டெலிவரி. ஸோ இந்த 3 செட்டில் எந்த மாதிரியான பேஷண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் டைமாக டெலிவரிக்காக வராங்க, அப்போ அவங்க வந்து வெஜினல் டெலிவரி அப்படின்னாக்கா நம்மளை அதுக்கான 49610 14க்குள்ளே இருக்கிற கோடு எடுத்துக்கணும். இப்போது எலெக்டிவ்காக சிசேரியன் டெலிவரினா 59510 59514 கோடு 15 இந்த 3 செட் ஆஃப் கோடு. அதுக்கப்புறம் சிசேரியன் முன்னாடி சிசேரியன் இப்போ வந்து வெஜினல் அட்டன் பண்ணி மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டு அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு சிசேரியன் டெலிவரி வந்திருக்காங்க, சிசேரியன் டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னாக்கா 18 22 வரைக்கும் இருக்கிற கோடை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் பேஷண்ட் எந்த டைப் ஆஃப் மோட் ஆஃப் டெலிவரியை தான் நம்ம பார்க்கணும். எந்த டெலிவரி வெஜினல் டெலிவரியா சிசேரியனா, ப்ரீவியஸ் சிசேரியன் ஃபாலோடு பை சிசேரியனா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அதுக்கான 3 செட்டு கோடு இருக்குது. ஸோ அந்த 3 செட்லேருந்து ஒரு கோடை நம்ம ஃபைனலாக செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ட்டு லாஸ்ட்டு ஃபைனல் பார்ட்டு 5th சீரியஸில் அபார்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய். If you have any doubt, please comment.